காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டில் டெங்கு மரணங்கள் 28 அதிகரிப்பு. அரசு நிறுவனங்களை சோதனையிட விசேட நடவடிக்கை. இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. விலகினார் அமெரிக்க துணை ஜனாதிபதி. முடங்கியது ஈரானுடனான பேச்சுவார்த்தை. இனி விரிவான செய்திகள். நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 28 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 44,480 பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் 5ஆம் நாளான இன்று அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வருடத்தில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் பாடசாலைகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு அடுத்தபடியாக அதிகளவிலான டெங்கு அவதானமிக்க விரிவாக அரசு நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகள் குறித்து நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி அந்த வாகனங்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு எவ்வித சாத்தியக்கூறுகளும் இல்லை என்று ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசிய போது அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதியை இடைநிறுத்துவதற்கான எந்தவொரு முடிவையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என குறிப்பிட்ட அவர், கடன் கடிதங்கள் திறப்பதில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்நிய செலாவணி கையிருப்பு மீதான அழுத்தத்தை குறைப்பதற்காக வாகன இறக்குமதி வரிகள் மீது அரசாங்கம் தற்காலிக மேலதிக கட்டணம் ஒன்றை விதித்திருந்தது. இந்த முடிவை தொடர்ந்து அண்மைக்கால இறக்குமதி தேவைகள் ஏற்கனவே குறைவடைந்து வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. எனினும் மே 15ஆம் தேதி மட்டுமே 23.71 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான 1782 வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக 380 கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக மேலதிக கட்டணமானது ஒரு வரியாக அறிமுகப்படுத்தப்படவில்லை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பில் தேவையற்ற அழுத்தம் ஏற்படுவதை தடுப்பதற்கான ஒரு குறுகிய கால நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டது. வாகன இறக்குமதிக்கான வெளிநாட்டு நாணய தேவை திடீரென அதிகரித்ததே ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைவதற்கு காரணியாக அமைந்தது. தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வாகனங்களை இறக்குமதி செய்பவர்கள் தங்களது இறக்குமதிகளை 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதேவேளை இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது பொருளாதார நடவடிக்கைகளை முடக்குவதற்கோ அரசாங்கம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒருவரால் 3 மாதங்கள் காத்திருக்க முடியாவிட்டால் அவர்கள் அரசாங்க கொள்கையின்படி மேலதிக கட்டணத்தை செலுத்தி வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும். மேலதிக கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது இறக்குமதியாளர்களுக்கு தெரியும். அதனை தவிர்த்து ஏற்கனவே நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்களின் விலைகளை உயர்த்துவது நியாயமற்றது என அவர் மேலும் தெரிவித்தார். இனி வெளிநாட்டு செய்திகள். சுவிட்சர்லாந்தில் ஈரானிய பேச்சுவார்த்தைகளுடன் நடைபெறவிருந்த முக்கிய சந்திப்பில் இருந்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் விலகியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் எட்டப்பட்ட 14 அம்ச ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அந்த சந்திப்பில் பேசவிருந்தது. இரு நாட்டு ஜனாதிபதிகளும் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதால் ஜெனீவாவில் திட்டமிடப்பட்டிருந்த முறையான கையெழுத்து விழா தேவையற்றது என ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஒப்பந்தத்திற்கு பின்னர் அமெரிக்காவின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை கண்ட பின்னரே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பது குறித்து முடிவெடுக்க முடியும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் கூறியுள்ளன. மேற்படி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமார் 7,000 பேரை கொன்று உலகளாவிய சந்தைகளை உலுக்கிய ஒரு பிராந்திய போருக்கு நீடித்த தீர்வு காண முடியுமா என்ற நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக ஈரானிய துறைமுகங்கள் மீது விதித்திருந்த கடற்படை முற்றுகையை அமெரிக்க படைகள் மீளப் பெற்றுள்ளன. இதனால் கோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி இந்த நீர்வழி பாதையை பயன்படுத்தும் கப்பல்கள் ஈரானின் புதிய கண்காணிப்பு அமைவிடம் அனுமதி கோர வேண்டுமென்றாலும் அடுத்த 60 நாட்களுக்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஈரானின் மீதான பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி டாலர் மதிப்புள்ள சொத்துக்கள் விடுவிக்கப்பட உள்ளன. அத்தோடு ஈரானுக்கு 300 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான புனரமைப்பு நிதியம் எண்ணெய் ஏற்றுமதிக்கான அமெரிக்கா விலக்குகளும் உடனடியாக வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில்
நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சி கூட்டாளிகளே அவர் ஈரானுக்கு அதிக சலுகைகளை வழங்கிவிட்டதாக விமர்சித்து வருவதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.